ஹலோ 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நியூஸ் தான். அதாவது மேக்ஸ் கொஸ்டின் வந்து இந்த விட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதாவது சென்டம் எடுக்க முடியாத மாதிரி 5 மார்க்கில் ரெண்டுமே எதிரா சாய்ஸ் ரெண்டுமே வந்து இன்டீரியர் கேட்டாங்க. ஸோ நல்லா படிக்கிற பசங்க பார்த்தீங்கன்னா சென்டம் மிஸ் ஆயிடுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதே சமயம் மேக்ஸில் வந்து 3 மார்க் கிரேஸ் மார்க் கொடுக்குறாங்க அப்படின்னு திருப்பூர் மாவட்ட பிஜி மேத்ஸ் டீச்சர்ஸ் வந்து தயாரித்த ஆன்சர் கீழே வந்து சொல்லியிருக்காங்க. சரி வாங்க எந்த கொஸ்டினுக்கு கிரேஸ் மார்க்னு பார்ப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் வேர்டில் ஏ டைப்பில் 10வது ஒன் வேர்டு, பி டைப்பில் 20வது ஒன் வேர்டு. இந்த ஒன் வேர்டு வந்து ஆல்ரெடி மார்ச் 2023 கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து 1 மார்க் கொடுத்துருக்காங்க கிரேஸ் மார்க்கு. ஸோ அதனால இந்த தடவையும் வந்து 1 மார்க் கிரேஸ் மார்க் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த ஆன்சருக்கு தயாரிச்சது வந்து திருப்பூர் மாவட்டத்தோட பிஜி மேத்ஸ் டீச்சர்ஸ் வந்து தயாரிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஒன் வேர்டுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு 1 மார்க் கிரேஸ் மார்க் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா மார்ச் 2023 கொடுத்துருக்காங்க. அடுத்த 2 மார்க் பாருங்க. 2 மார்க்கில் பார்த்தீங்கன்னா ஸோ 21 30 வரைக்கும் எல்லாமே வந்து ஈஸியான சம் தான். அதில் 28வது கொஸ்டினுக்கு வந்து கிரேஸ் மார்க் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து புக் பேக்கில் உள்ள எக்ஸாம்பிள் சம் தான். பட் இந்த சம்மை பொறுத்தளவுக்கு அவங்க வந்து இந்த டென்சிட்டி ஃபங்க்ஷனுக்கு வந்து ப்ராப்பரான எக்ஸ்பிளனேஷன் வந்து புக்கில் இல்லை. ஸோ அதனால வந்து இந்த சம்மை வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணி தான் மார்க் கொடுக்கணும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து கவர்மெண்ட்ல கொடுப்பாங்களா அப்படிங்கிறது நம்ம கன்ஃபார்மாக தெரியாது. ஸோ கொடுத்தா உங்களுக்கு லக்கு தான். அப்போ 1+2 3 மார்க் வந்து உங்களுக்கு கிரேஸ் மார்க் வந்து கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் 30 வந்து கம்பல்சரி கொஸ்டின். ஸோ இது புக்கில் இல்லை, இருந்தாலும் வந்து எல்லாருமே வந்து அட்டன் பண்ணுற மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கு வந்து ரெண்டு இது கண்டுபிடிக்க போகிறோம். 2 ப்ரூஃப் பண்ணால் நமக்கு 2 மார்க் கிடச்சிரும். அடுத்து அதே போல் 40வது கொஸ்டின் வந்து இன்டீரியர் வந்து 3 மார்க் கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா எம்முக்கு வேல்யூ வந்து -2/5. இதுவும் ஈஸியாக வந்து 3 மார்க் வாங்கிடலாம். நெக்ஸ்ட் 45ல் ஏபி, இந்த ரெண்டுமே வந்து இன்டீரியர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து புக் பேக்கில் இல்லைனாலும் இது வந்து ஈஸியாக செய்யலாம். அதனால் வந்து இதுக்கு வந்து கிரேஸ் மார்க்லாம் கிடையாது. ஸோ ரிமைனிங் எல்லாமே வந்து புக் பேக்கில் உள்ள கொஸ்டின் தான். ஸோ அந்த 1 மார்க் ஒன் வேர்டும் அதே போல் 2 மார்க்கில் 28வது கொஸ்டின் வந்து கிரேஸ் மார்க் வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரி அது வந்து நம்மளுக்கு கிடைச்சி அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் தான். ஸோ கிடைக்குன்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணுவோம். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.